அதாவது மணிமேகலை இப்போ ஒரு சரியான ஒரு வரலாற்று உண்மையை சொல்லிடுறேன். கோவல் கண்ணை கதையை படிச்சிங்கன்னா தெரியும். மணிமேகலை வந்து அட்சய பாத்திரம் கொடுப்பாங்க. அது பேரே அதுதான், அட்சய திருதின்னு வந்துச்சு. இந்த அட்சயம் எங்கெல்லாம் வரும்? அட்சயத்துடைய வேலையே என்ன அப்படின்னா, அட்சய திருதியிலே அட்சய திருதின்னு, அதாவது மணிமேகலை வந்து பாத்திரம் வந்து பிச்சையிட்ட நாள் அது. அது வர்றவங்களுக்குலாம் அள்ளி கொடுக்குற நாள். நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? அது பிச்சை பொருளாக மாறும். அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் தயவுசெய்து வந்து தமிழனுடைய வரலாற்றை திருப்பி பார்க்கணும். அட்சய திருதியில் நீங்கள் வரக்கூடியவருக்கு வயிறார நீங்கள் சாப்பாடு போடணும். இல்லைங்கிறவனுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா பண உதவி செய்யணும். பணக்காரனுக்கு போனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள்லாம் உதவி செய்யணும். நீங்கள் போய் வாங்கி கொண்டாந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிறனால ஒன்றுமே நடக்காது. இல்லாதவளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும். இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, அன்றைக்கு போய் பணக்காரன் ஒருத்தன் வந்து வாமா என் பக்கத்து வீட்டில் இருக்கேன், வாமா 2 பவுன் எடுத்து கொடுக்குறேன்னா, அட்சய திருதி அன்னைக்கு உண்மையாக தங்கம் பிச்சையாக அவன் இட்டால் அவன் குடும்பம் செழிப்பாக இருக்கும், இன்னும் பெருங்கொண்ட பணக்காரனாக மாறுவான். எதுவுமே நம்மள்கிட்ட இல்லை, வாயா அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டத்தில் இருக்கான், 10 கிலோ அரிசி வாங்கி அவனுக்கு கொடுத்தோம்னு வச்சுங்க, அது அந்த நேரம் வந்து நம்மளை வாழ்த்தும் அவன். அதாவது உங்களுடைய அன்றைக்கு நான் சொன்னேன், உங்கள் தகுதிக்கேற்ப பிறருக்கு தரக்கூடிய நாள் தான் அட்சய திருதி.